சத்குருவே சரணம். கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சத்குருவே சரணம். நம்ம கணக்கம்பட்டி ஐயா இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடியே அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத ஒரு அருள்வாக்கு சொல்லியிருந்தாரு. நம்ம சேனல்லே இருக்கு பாருங்க. 21ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வருது. ஆனா அதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே ஐயா வாக்கு சொன்னாரு. அத அப்படியே நான் அந்த தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவோட தம்ப்நெயில்ல ஐயாவோட அந்த வாக்கு என்ன வாக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பைரவரை ஒன்னும் செய்ய முடியாது சாமி அப்படின்னு சொன்னார். என்ன நடந்தது அப்படின்னா, கரெக்டா 11ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லா நாய்களையும் அகற்றணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எந்த நாயுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஷெல்டர்ல போடணும் அப்படிங்கிற மாதிரி. சோ ரொம்பவே கவலையா இருந்தது. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாவும் தோணல, அது ஒரு தீர்வாவும் தோணல. ஆனா எல்லா நாய்களையும் கொல்ல போறாங்கிறத மட்டும் எல்லாத்துக்குமே புரிஞ்சது. அதே மாதிரி எனக்கும் அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்போ ஐயா கிட்ட நான் இத பத்தி சொன்னேன். அப்போ நான் முறையிட்ட போது ஐயா அருள் வாக்கு சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பைரவர் ஒண்ணும் செய்ய முடியாது சாமி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயாவே வாக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல நான் ஒரு தம்ப்நெயில அப்பவே போட்டிருந்தேன். சோ ஒரு 5 நாள் கழிச்சு ஐயா சொன்ன மாதிரி அப்படியே சேம் ஜட்ஜ்மெண்ட் வருது. அதே மாதிரி இப்போ ஒரு வாக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்ப இந்த நாய்களை பத்தி நிறைய புரளி நெகட்டிவா, அதே மாதிரி டிவி ஷோஸ் இத வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அத பெருசா ஒரு நெகட்டிவா கிளப்பி விட்டு, இப்ப நாய்க்கு சாப்பாடு போடுறவங்க, ஹெல்ப் பண்றவங்களெல்லாம் ஒரு விரோதியா பார்க்கக்கூடிய லெவலுக்கு அந்த டிவி ஷோ கொண்டு வந்துருச்சு. அதே மாதிரி நாய்களை ரொம்ப துன்புறுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த டிவி ஷோனால அந்த நாய்களை எரிச்சு கொல்றது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இல்ல எங்கேயாவது கொண்டு போய் போட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க. இத நான் இப்ப ரீசெண்டா ஐயா கிட்ட சொன்னேன். ஐயா, இது மாதிரிலாம் நடக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் ஏதாவது காப்பாத்தணும் அப்படின்னு நான் கேட்ட போது இப்போ ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. மனுஷனை வேணா அழிக்க முடியும், ஆனா பைரவரை அழிக்க முடியாது சாமி அப்படிங்கிறாரு. மனுஷனுக்கு வேணா அழிவு இருக்கு, பைரவருக்கு அழிவு இல்லை அப்படிங்கிறாரு. மனுஷன் கர்மாவை உருவாக்குறான், பைரவர் கர்மாக்களை அழிக்கிறாங்க, கரைக்கிறாங்க. இந்த கர்மாங்கிற அந்த தராசு இருக்கு இல்லையா, பாவக்கணக்கு புண்ணிய கணக்குன்னு ஒண்ணு. இது நாய்க்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு போர். அதுல இந்த பிரபஞ்சம் யார் பக்கம் நிப்பாங்க அப்படின்னா, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் பக்கம் பிரபஞ்சம் நிக்க மாட்டாங்க. அழிவை தடுத்து நிறுத்தி தர்மத்தின் வழியாக நன்றியை மட்டுமே கொடுத்து கர்மாவை, அதாவது மனுஷங்க கிட்ட இருக்க கர்மாவையும் அழிக்கக்கூடிய, எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதுதான் இந்த நாய். மனுஷங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா தான் உயிரை கொடுத்து அவங்கள காப்பாத்தும். பிரபஞ்சம்ங்கிறது எந்த பக்கம் நிக்கும் அப்படின்னா, எந்த பக்கம் நிறைய நன்றி இருக்கு அந்த பக்கம் தான் பிரபஞ்சம் நிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மனுஷன் அடிபட்டு போயிடுறான், நாய்கள் தான் உயர்ந்து நிக்குது. இந்த நாயை தொட்டவன் அழிவான் சாமி அப்படிங்கிறாரு. நாயை தொட்டவன் செத்தான். இதுதான் அவர் சொன்ன அந்த வாக்கியம். அப்படியே என்ன வாக்கியம், அந்த வாக்குல என்ன அவர் சொன்னாரு அப்படின்னா, நாயை தொட்டவன் செத்தான் அப்படின்னாரு. அப்படின்னா நாயை யாரு அடிக்கிறா, துன்புறுத்துறா, இல்ல கொலை செய்யறா, இல்ல கொண்டு போய் பதுக்கி வைக்கிறாங்க, இல்ல எங்கேயாவது கொண்டு போய் வேற இடத்துல ரீலொகேஷன் பண்ணி விட்டுறது, இல்ல நாய் தாயையும் பிள்ளைகளையும் பிரிக்கிறது, சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிற நாய் மேல கல்லு விட்டு எறியறது, சுடுதண்ணிய போடுறது, எரிச்சு விட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் யாரெல்லாம் ஒரு தூண்டுதலாக ஒரு வன்மத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டிவி சேனலா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், அல்ல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஒரு ட்விட்டரு, யூடியூபு, இன்ஸ்டாகிராம் போன்ற எந்த விதமான ஒரு போஸ்ட் போடுறேன், கமெண்ட் போடுறேன், நிகழ்ச்சி நடத்துறேன், நீங்க நாய்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை எழுதி வச்சா கூட அவனும் அழிவான், அவன் குடும்பமும் அழியும், அவனோட சந்ததிகள் அழியும்.
அவன் தலைமுறையே காணாம போகும் சாமி அப்படின்னு சொல்றாரு. அந்த கர்மா என்ன பண்ணும் அப்படின்னா, அதே வலி உங்களுக்கு வரும். எப்படி தெரியுமா? அந்த நாயோட அந்த பிள்ளைகள் இருக்கும்ல, அவங்கள வண்டி ஏத்தி கொன்னுடுறது இல்ல, அந்த பிள்ளைகளையும் அந்த தாயும் பிரிச்சுட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பம் பிரிஞ்சு போகும். அம்மா அப்பா பிள்ளைகள் அப்படின்னு நீங்க சேர்ந்து இருக்க மாட்டீங்க. நிலம் தகராறு, சொத்து தகராறு, வீட்டுக்குள்ளாரியே பூசல்கள், சண்டைகள், ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா நாய்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் பண்ணாலும் அந்த குடும்பத்தையே அது தாக்கும். ஏன்னா நாய்களை கை வச்சா அந்த அளவுக்கு அந்த கர்மாக்கு பவர் இருக்கு. காலபைரவரை கோயில்ல மட்டும் கும்பிட்டு கோயிலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் காலபைரவரோட வாகனமான அந்த நாய் மேல, சும்மா தூங்கிட்டு இருக்கிற நாய் மேல கல்லை விட்டு எறியறது, சுடுதண்ணிய ஊத்துறது, உயிரோட புதைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணீங்க அப்படின்னா காலபைரவர் உங்க கூட துணை இருப்பாரா? கர்மா வச்சு செய்யும். டிவி சேனல்ஸுங்களுக்கு நான் சொல்றேன், அவங்க சம்பாரிச்சது காசு இல்ல, கர்மா. இன்னைக்கு இல்ல, என்னைக்குனாலும் அவங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இது அவங்க ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்ப நான் எந்த சேனல்ல சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா விஜய் டிவில நியூஸே இல்ல தெரியுமா? இந்த மாதிரி தேவையில்லாத பொய்யான நியூஸ் எல்லாம் கொடுத்து மக்களை தூண்டி விட்டு அவதூறான விஷயங்கள் எல்லாமே ஃபேக் நியூஸ் எல்லாம் பண்ணதுனால அவங்களோட உரிமத்தை ஆல்ரெடி அவங்க பறி கொடுத்து உக்காந்து இருக்கிறாங்க. விஜய் டிவில இப்ப நியூஸ் வருதா? வரல. அதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். இப்ப அதே வேலையை இப்ப அவங்க நிகழ்ச்சியில அவங்க காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல பணம் சம்பாதிக்கணும்ல. அதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா எத்தனையோ டாபிக் இருக்குது. அந்த டாபிக்ல ஒரு முடிவு, ஒரு ஜட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது இந்த பக்கம் வந்தாலும் சரி, அந்த பக்கம் வந்தாலும் சரி, யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி இருக்கணும். எப்ப ஒரு பொதுமக்களுக்கோ இல்ல உயிரினங்களுக்கோ ஒரு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா பயங்கரமான ஒரு ப்ரோக்ராம், ஆபத்தான ப்ரோக்ராம்னு அர்த்தம். டாக் லவர்ஸ், டாக் ஹேட்டர்ஸ், அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வெர்சஸ் டாக், அந்த மாதிரி ஃபைட் இப்போ ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஒன்னு அடிச்சுட்டு சாவுதுங்க. இது எங்க போய் முடியும்னா நாளைக்கு மனித இனமே ஒருத்தனை அடிச்சுட்டு கொன்னு இது பண்ணா கூட கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, எந்த போலீஸும் வராது, சட்டமும் எதுவும் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்துருவாங்க இந்த மாதிரி இருக்க சேனல்ஸ். இவங்களை எல்லாம் விட்டோம்னா அந்த நிலைமைக்கு போயிடும். நேபாளில் இதே நிலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த மீடியாவையும் டிவி சேனல்ல வர நிகழ்ச்சியையும் நம்பி இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் நம்மளும் பண்ண ஆரம்பிச்சோன்னா நேபாளோட நிலை இங்க தமிழ்நாட்டுல வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேனே, நம்மளோட சிஎம் ஜெயலலிதா அம்மாவை கொன்னுட்டாங்க. அவங்களா செத்து போனாங்களா இல்ல அவங்கள யாரோ கொன்னுட்டாங்களா? அது இப்பவுமே மர்மமா இருக்கு. இப்ப வரைக்குமே யாருக்குமே தெரியல. இத கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு புது தலைவர் ஆட்சி எடுத்தாரு. அவருமே வாயே திறக்கல இத பத்தி. இப்ப வரைக்குமே நம்மள ஆண்டுகிட்டு இருந்த நம்ம சிஎம்கே என்ன ஆச்சுன்னு தெரியாத நிலையில தான் நம்ம இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மளுக்கு இங்க பாதுகாப்பு இருக்குமா? நம்மளுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கர்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. யாருமே நம்ம பண்ற தப்பு பார்க்கல அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இப்பதான் டெல்லியில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த நாய்கள் இந்த மாதிரி எரிச்சு கொள்றது, செய்யறதெல்லாம் பண்றது, ரொம்ப கொடுமை பண்றது, நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்களை அடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிளட்ல உட்காந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நார்த் இந்தியால பஞ்சாப்ல எல்லாம் பாருங்க, சரியான ஃபிளட். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கர்மா சும்மா விடாது. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இங்கேயும் கர்மா சும்மா இருக்காது. அங்க பேசின அதே கர்மா இங்கேயும் பேசதான் போகுது. கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாட்டுக்கும் ஒரு அழிவு இருக்கு. அது இந்த மாதிரி தண்ணினால வரலாம், பூகம்பத்தினால வரலாம், ஆனா ஒரு பேரழிவு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வாயில்லா ஜீவனங்களை நீங்க தொட்டுட்டீங்க. உங்களோட கர்மாவை கழிக்கணும்னா என்ன பண்ணணும்? டெய்லி நாய்களுக்கு சாப்பாடு போடுங்க. நாய்களை யாராவது துன்புறுத்தினாங்கன்னா தட்டி கேளுங்க. நாய்களை எடுத்துட்டு போய் நாங்க ஊசி போட்டு கொண்டு கொடுக்குறான்னு சொல்லி எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்றாங்கிறத ஒரு கவனமா பாருங்க. எடுத்துட்டு போய் மறுபடியும் திருப்பி கொண்டாந்து விடுறாங்களா, அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதை அவங்கள செய்ய வைக்கணும். முனிசிபாலிட்டி, இந்த கவர்மெண்ட் எதையுமே நம்ப முடியாத ஒரு நிலையில தான் நம்ம வாழ்த்துட்டு. இப்பதான் சொன்னேன், நான் சிஎம்கே என்ன ஆச்சுன்னு தெரியல,
அப்புறம் நாய்களுக்கு என்னாச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்ம தான் ஃபாலோ அப் பண்ணி நம்ம தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த நாய்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு போனா யாராவது அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னா வீடியோ எடுங்க. அந்த வீடியோ ஆதாரம் இருந்ததுன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்பவும் போல நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அவங்களா ஒரு ஜோன், இந்த இடத்துல தான் நீ சாப்பாடு போடணும்னு ஒரு ஜோன் உருவாக்குற வரைக்கும் நீங்க எங்கெங்கெல்லாம் சாப்பாடு போட்டுருக்கீங்களோ அங்க சாப்பாடு கொடுக்கலாம். அதே மாதிரி நாய்க்கு வேக்சினேஷன் போட்டுட்டு ஊசி போட்டுட்டு எந்தெந்த இடத்துல எடுத்தாங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து திருப்பி விடணும். ஸ்டெரிலைசேஷனோ இல்ல வேக்சினேஷனோ என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து அதே இடத்துல விடணுங்கிறது தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். நாய்களுக்கு சாப்பாடு போடுறது தனி மனிதனோட உரிமை, அது சட்டத்திலேயே சொல்லுது. அதை வந்து கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா யாரு சொல்றாங்களோ அவங்க மேலதான் பனிஷ்மெண்ட் வரும். இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி சண்டை போட்டு பெருசு அப்படி வீரம் காமிக்கிறதுக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் இப்ப வந்து கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி கேஸ் போய்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பாடு போடுறவங்கள தடுத்தாங்களோ அவங்க எல்லாமே பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 6 மாசம் சிறை தண்டனை, அதே மாதிரி அபராதமும் உண்டு. அது இல்லாம இந்த அனிமல் குரூயல்டி வயலன்ஸ், அந்த அனிமல்ஸ் மேல யாராவது கை வச்சு அடிக்கிறது, செய்யறது, துன்புறுத்துறது அந்த மாதிரி பண்ணாலும் அவங்களுக்கும் வந்து சிறை தண்டனையும் உண்டு, அபராதமும் உண்டு. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இப்போ ஃபைல் ஆயிட்டு இருக்கு. இந்த டிவில இருக்க நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி பயங்கரமா வீரமா போய் தான் வீரத்தை வந்து கட்டி வச்சு ஒரு நாய் மேல அடிச்சு அடிச்சு காமிக்க வேண்டியது. அந்த நாயை கட்டி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு வயசானவர், இந்த பக்கம் ஒரு வயசானவர், 2 பேர் போட்டு அந்த குச்சி வச்சு அடிக்கிறாங்க. இதுல என்ன வீரம்? தமிழ்நாட்டு வீரத்தை இந்த நிரூபிக்கிறீங்களா? கடைசியில 2 பேர்த்துக்கும் இப்ப வந்து தண்டனை, 2 பேரும் அபராதமும் கட்டியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தண்டனையும் உண்டு. நாய்களுக்கு கருத்தடை பண்றதுக்காகவும் வேக்சினேஷன் பண்றதுக்காகவும் அரசாங்கம் பல கோடி பணத்தை ஒதுக்கீடு செய்துமே அந்த தன்னோட கடமையை செய்யாம தவறிய இந்த அரசாங்கத்தை காலரை புடிச்சு தட்டி கேட்கறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா? அப்படி தைரியம் இல்லாம இருக்கும்போது தன்னோட கை காசை போட்டு தன்னோட நேரம், எனர்ஜி எல்லாத்தையுமே செலவு பண்ணி அந்த நாய்களுக்கு கருத்தடையும் வேக்சினேஷனும் பண்ணி அதுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுங்களுக்கு உடல் சரியாகிற வரைக்கும் வச்சு அவங்களுக்கு சாப்பாடும் போட்டு இவ்வளோ பராமரிச்சு அரசாங்கம் ஊழல் செஞ்சு ஏமாத்தி கைவிட்ட அந்த பிள்ளைகளை தன்னோட பிள்ளைகளை நினைச்சு இவங்களுக்கு இவ்வளோ சேவை செஞ்சுக்கிட்டு வர அனிமல் லவர்ஸை பார்த்து எப்படி இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்கன்னு தடை போடுறீங்க, சண்டை போடுறீங்க? அவங்க இன்டைரக்டா உங்களுக்கு தானே ஹெல்ப் பண்றாங்க. உங்க வீட்டு பிள்ளைகளும் உங்க வீட்டுல இருக்கவங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த அரசாங்கமும் செய்யல, இவங்களும் செய்யாம இருந்திருந்தா உங்கள மாதிரி நமக்கு என்ன அப்படின்ட்டு போயிருந்தாங்கன்னா இப்ப இந்த நிலை இன்னும் எப்படி வந்து மோசமா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சக மனிதனை எதிரியா நினைச்சு, எல்லா உயிரினங்களையும் எதிரியா நினைச்சு மனித நேயம் செத்து போய் அப்படி என்னங்க வாழ போறீங்க? நம்ம யாருக்கு பதில் சொல்றோமோ இல்லையோ, கர்மாக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். ஒரு 2% 1% தான் நாயோட அந்த விகிதத்துல நெகட்டிவா இருக்கு. நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், இல்ல அது பசியா இருக்கலாம். சோ நீங்க பசிக்கு சாப்பாடு போட்டாலே அதுங்க கடிக்கிறது நிறுத்திடும். ரொம்ப பாசமா இருக்கும், உங்களுக்கு லைஃப் லாங் அது நன்றியா இருக்கும். சத்குருவே சரணம்.